அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம். நெட்ஜென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது. நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, நியூமரலாஜி கேட்குறீங்க, அதே போல் பிரசன்னம் கேட்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம், பெருமாளுடைய மாதம். பக்தர்களுக்கு, அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க, தமிழராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது, இப்போ ராமருடைய மாதம், பெருமாளுடைய மாதம், அவருடைய 10 அவதாரத்தையும் நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா, எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 21/9/2025 மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க. அதே போல் புரட்டாசி 6ஆம் தேதி செப்டம்பர் 22 வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க. அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்னென்ன விசேஷங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கோ, காரிய சித்தி கொடுக்காமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கட்கிழமை வரக்கூடிய கொலு வைக்கிறவங்க வைக்கலாம், அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம். கண்டிப்பாக அது முறைப்படி எப்படி வைக்கணும், என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி 13ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும், தேவி பாகவதத்தை, அது அம்பாளுடைய வழிபாடுங்க, ஒன்றும் கிடையாது. என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார், அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். ஹோம பூஜை செய்யக்கூடிய, அதுவும் சண்டி ஹோமம், நம்மளுடைய தீய சக்தி, அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது, மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு 1/10 அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க. எல்லார் வீட்லையுமே நம்ம கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். அதே போல் புரட்டாசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி, கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு, புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை பார்ப்போம். புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்துடைய சிறப்பு பலன்களில் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், எதையுமே புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் இருக்கேங்க, என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சமரசம் பண்ணக்கூடிய அமைப்பு. பஞ்சாயத்துனா நீங்கள் தாங்க முன்னாடி போய் நிற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பெண்களிடம் நல்ல அன்பு பாசமாக இருப்பீங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்க எப்பயுமே 2 லேடிஸு இது மாதிரி பெண்களுடைய புடைசூழ இருப்பியா தம்பி அப்படியுமே ஆமாம்பாங்க. அப்படி ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சூரியன் புதன் இப்போ உங்களுடைய ராசி கட்டத்திலே இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படிங்கும்போது நல்ல ஒரு தலைமைத்துவம், ஒரு ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலதேவனுக்கு 6ஆம் பாவகமாக இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, கையெழுத்தில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறது, இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இதிலெல்லாம் மீண்டு வரக்கூடிய மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றத்திற்கான மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கும்போது இந்த 9 கிரகங்கள் தான் நமக்கு அந்தந்த மாதம் பல பிரச்சனைகளையும் கொடுக்கும், பல விசேஷத்தை மாற்றத்தை கொடுத்தோம். அப்படி புரட்டி போட்டுச்சுங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியத்தை மீறி வரக்கூடிய மாதமாக இருக்குதா அப்படின்னா
நல்லாவே இருக்குது, பயப்பட வேண்டாம். நீங்கள் புதிய முயற்சியாக ஏதாவது வந்து அரசியல், அரசு துறையில் நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 2ஆம் இடத்துலையே செவ்வாங்க, குடும்பத்தில் நல்ல காரியம், சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே துலாமில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உறவுகளிடையே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீடு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, நிலம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ எல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். அதுக்கான நாள் நட்சத்திரம்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மாற்றத்தை, வீட்டு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியம் அப்படின்னு டைஜஸ்ட் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பலவித வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, இது மாதிரி இருக்கிறது. அதே போல் சனி வக்கரம் அடித்து உங்களுக்கு மீனத்திலே இருக்கிறனால தொழிலில் வந்து சூரியனுங்கும் போது என்னதுங்க இங்கே இருக்கார், அங்கே சனி இருக்கார். அப்போ தகப்பன் மகன் 2 பேர்த்து உறவுகளிடையே சின்ன சின்ன விரிசல்கள் வர்றது, சொத்து சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஒப்பந்தம் பண்ணக்கூடிய கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், 2 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கிடாதீங்க. இந்த மாதம் ரொம்ப பிரச்சனையை கொடுத்து, அப்போ தகப்பனுக்கோ மகனுக்கோ சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாதம், ஒரு மனஸ்தாபத்தை கொடுக்கும். நீங்கள் அதுக்கு சின்னவராக இருக்கனால அப்பாவுக்கு விட்டு கொடுத்து போகிறனால தப்பே இல்லைங்களே. அதனால் நீங்கள் இந்த மாதம் அந்த அப்பாங்கிற உறவுகளையும் அப்பாங்கிற சொத்துலேயோ பூர்வீக விஷயத்திலே கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்தத்தில் எதுலையுமே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முன்னோடியாக ஒரு இதாக துடுக்காக வராதிங்க. அதுலேயும் கொஞ்சம் தொழில் சார்ந்து இருக்க. அதே போல் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். கரெக்டாக வரவு செலவு இருக்கா, அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக காட்டுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது, இது என்ன அப்படின்னா சில விஷயத்துங்களை ஏற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயத்தில் அது வந்து மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இப்போ ஒரு பெண்ணால் யோகம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பெண்ணால் ஒரு கெடுபலனும் வரும். ஏண்டா இவங்ககிட்ட பழகணும், இப்படி காலை வாரி விட்டுட்டாலே அப்படிங்கக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஒரு வக்கீலோ, ஒரு புதிய நட்போ, அல்லது ஒரு புதிய ஒரு டீச்சிங் இதில் இருக்கிறது, இது மாதிரி குரு சம்பந்தமான சம்பந்தங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தொடர்பில் வரும். இப்போ நான் சொல்லுவேன், உபயராசியாக இருந்து உபய லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே பக்கத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12ஆம் பாவத்திலேயோ லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பிராமணர் சமுதாயமோ அல்லது இந்த செட்டியார் சமுதாயமோ கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தா கோயில் ஸ்தாபனர் இது மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அருகில் குடியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசியும், இப்போ சரராசி, ஸ்திர ராசி, உபய ராசி, அப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு ஏற்ப நம்ம சொல்கிறோம். ஆனால் கோச்சார கிரகங்கள் இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நம்மளுடைய பாவகத்தில் கிரகங்கள் இருக்குதுங்க, நம்மளுடைய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அப்போ இந்த 30 நாட்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ண முடியுமா, போன மாதத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த மாதம் குறைய வாய்ப்பு உண்டா, இதை தான் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சனி சமசப்தமமாக பார்த்து உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால, சூரியன் பகை பெற்றதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் கௌரவம் அந்தஸ்தை பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க. உங்களுடைய லேபர்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இருக்கவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அனுசரணையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அப்படிங்கிறத புரட்டாசி மாதம் ரொம்ப தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இவ்வளவு இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கும்போது சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தில் இருக்கிறனால, சனி பகவான் அப்படிங்கும்போது என்னதுங்க, சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரக வழிபாடு சிறப்புங்க. சனிக்கிழமை போய் வழிபாடு எடுத்துருங்க. அதை விட சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறனால புதன்கிழமை போயிட்டு ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு எடுங்க. விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டே வாங்க. வழிபாட்டுக்கு அபிஷேக பொருட்களோ திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க. திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு சகலமும் கைகூடும், சகல விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதே போல் நீங்கள் விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. தினமும் கேட்டாலும் சரி, புதன்கிழமை ஒரு 2-3 தடவையாவது கேட்டுக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.